வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். ஏப்ரல் 25. எருசலேமுக்கு எதிரான நியாய தீர்ப்பு. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல் மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. வெளிப்படுத்துதல் 8 வசனம் 7. இந்த வசனம் அடையாளங்களால் நிரம்பியுள்ளது. முதலில் 1/3 பற்றி பார்ப்போம். வேதாகமத்தில் 1/3 என்பது தேவ துரோகம் மற்றும் தேவனுடைய எதிரிகள் சம்பந்தப்பட்ட ஓர் அடையாளம். எசேக்கியலில் எருசலேமுக்கு எதிராக பட்டயம் வருவது பற்றி முன்னுரைக்கும்போது 1/3 நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 1/3 எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய் என்று பார்க்கிறோம். எசேக்கியல் 5 வசனம் 2. மேலும் தேவனுடைய சகல ஜனங்களின் எதிரியான சாத்தான் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளினான். வெளிப்படுத்துதல் 12 வசனம் 4. மரங்கள் தலைவர்களையும் தானியேல் 4 வசனங்கள் 10-12, புல் மனிதர்களையும் ஏசாயா 40 வசனம் 6 குறிக்கலாம். எனவே இந்த நியாய தீர்ப்பு காட்சி தேவ துரோக தலைவர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றி தேவ துரோகத்திற்குள் செல்வோருக்கும் எதிரானது. வருத்தம் என்னவென்றால் இதுதான் யூத தேசத்தின் முடிவாக இருந்தது. எருசலேம் மீதான நியாய தீர்ப்பை விவரிக்க இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. பார்க்க எரேமியா 17 வசனம் 27, எரேமியா 21 வசனம் 14, எசேக்கியல் 15 வசனம் 6, எசேக்கியல் 20 வசனம் 47. உண்மையில் முதல் திருச்சபையின் காலத்தில் தேவ மக்களை முக்கியமாக துன்புறுத்தியது ரோம் அல்ல, மாறாக மனம் மாறாத யூத தலைவர்கள் என்பதை அப்போஸ்தலர் புத்தகம் நிரூபிக்கிறது. விசுவாச துரோக யூத தலைவர்களின் தூண்டுதலின் பேரில்தான் ஒரு ரோம ஆளுநரால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரே தவிர அந்த தலைவருக்கு இயேசுவின் மேல் விரோதம் இருந்ததால் அல்ல. எசேக்கியல் 13 வசனம் 13 எருசலேமை பாபிலோன் தாக்கியது பற்றி சொல்லும்போது பெருந்தடியால் எருசலேமின் மதில்கள் உடைக்கப்பட்ட காட்சியை காண முடிகிறது. பல வருடங்களுக்கு பிறகு யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் எழுதும்போது ரோம வீரர்கள் கலன்களை பயன்படுத்தி வெண்பாறைகளை வீசியதையும் அது பார்ப்பதற்கு ராட்சத கல்மலை போல இருந்ததையும் குறிப்பிடுகிறார். இந்த நியாய தீர்ப்பில் தேவனுடைய நற்குணத்தையும் அதே சமயம் கண்டிப்பையும் காண முடிகிறது. கிறிஸ்தவர்கள் எச்சரிப்புக்கு செவி கொடுத்து எருசலேம் மீதான நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்தார்கள். அதே சமயம் விசுவாசம் இல்லாதவர்கள் அத்தகைய பேரழிவு வர வாய்ப்பில்லை என நினைத்து அதில் சிக்கிக் கொண்டார்கள். எனவே ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு இருப்பதற்கும் அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் யாத்ராகமம் 34 வசனம் 7 தமக்கு பிரியமான பரிசுத்தவான்களுக்கு நீதியை வழங்குவதற்கும் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்க வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும். பரலோக தகப்பனே, இந்த எச்சரிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் அதன் செய்திக்கு நாங்கள் செவி கொடுக்க உதவும்படி கேட்கிறோம். அதிக ஆராய்ச்சிக்கு எசேக்கியல் 38 வசனம் 22, சங்கீதம் 105 வசனம் 32, ஏசாயா 32 வசனம் 19. ஆமேன்.